This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. டிப்ரெஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல அந்த எந்தூசியாசம் குறைஞ்சிருது. எந்தூசியாசம் மனசு லெவல்ல குறையும் போது உங்களுக்கு உடல் ரீதியா கூட மாற்றங்கள் நிறைய இருக்கு. மனசு எப்போ பாதிக்கிறதோ உடல் கூட பாதிக்கும். இது ரெண்டுமே பாதிச்ச உடனே உங்களுடைய ஹெல்த் ஃபுல் டாஸ் தான். ஹேஷ்டேக் கொடுத்து ஐ எம் இன் டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு விஷயம். பட் அதை தவிர்த்து அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஏன்னா முதல் படி எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் அக்செப்டன்ஸ். பட் அதோட வேலை முடியல, அங்கதான் வேலை ஆரம்பம். ஆரம்ப நிலையிலேயே நம்ம கவனிப்பு கொடுத்து அதுல இருந்து வெளில வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. ஒரு சொசைட்டியா எங்க நம்ம கவனத்தை அதிகமா கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸை பெட்டரா மேனேஜ் பண்றதை நம்ம சொல்லித்தரோம். சாக்லேட் அப்படி அள்ளி சாப்பிடுவாங்க இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க. இன்னைக்கு ஒபேசிட்டி அப்படின்றது ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி. அது ஒண்ணு வந்தாலே டிப்ரெஷன் தவிர்த்து வேற என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாமே கூட உடலுக்கு வரதுக்கான ஒரு என்ட்ரி ஸ்டேஜா இருக்கு. லோன்லினஸ் நிறைய இருக்கு. ஃபைனான்சியல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே ஆசை தான் மூல காரணம். இன்னைக்கு ஆசைக்கு அளவே இல்லை. எல்லாருமே ராஜா மாதிரி ஆசைப்படுறோம்னா அதுல 10 லட்சம் பேர்ல ஒரு 2 பேர் தான் அதை செய்ய முடியும். மீதி இப்படி அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாங்கன்றது தான் டிப்ரெஷன். சார் வணக்கம். சார் வணக்கம் அஜித். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ல இருந்து எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய வியாதி இது எப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் பிறக்கும் போதே வந்துடுது சார். ஏன்னா முதலாக சுகர், பிபி இதெல்லாம் நம்ம வியாதியில் சேர்த்தோம். ஆனால் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் எல்லாமே இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறத ஒரு வியாதி ஆக்கிட்டாங்க. டிப்ரெஷன் 1 hour 2 hour வரும். இது லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணிகிட்டே போயிருந்தது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்னா எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ டிப்ரெஷன் அப்படின்றது இன்னைக்கு ஒரு ஃபேண்டசி ஆயிடுச்சு. பெரிய பெரிய செலிபிரிட்டியிலேருந்து பல பேர் ரொம்ப பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அதில் உண்மை இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. சுற்றி 10 பேர் இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஃபோனில் இருக்கோம். ஒருத்தர் இன்னொருத்தர முகத்தை பார்த்து பேசுறது கிடையாது. முன்ன மாதிரி ஃபேமிலி டைம் இல்லை. ஸோ 4 விஷயங்களை பேசி அப்பப்போ நம்ம சரி பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகமாக போய் உட்கார்றது. இந்த டிப்ரெஷன்ற வேர்டு இப்போ ஒரு ட்ரெண்டு. ஓகே, எனக்கு டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதில்ல, பெருமையா சொல்லிக்கிறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் அதை ஆமாப்பா நானும் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு டேக் மாதிரி யூஸ் பண்றாங்க சார். இந்த டிப்ரெஷனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உருவாகுது சார்? டிப்ரெஷன்னால என்ன ஆகுது அப்படின்னா உடம்புல அந்த எந்தூசியாசம் குறைஞ்சிருது. எந்தூசியாசம் குறையும் போது நம்ம என்ன யோசிப்போம்? ஓகே, மனசு லெவலில் தான் அந்த எந்தூசியாசம் குறையிறதுன்றது தான் நாம் யோசிக்கிறோம். பட் உண்மை அது கிடையாது. எந்தூசியாசம் மனசு லெவலில் குறையும் போது உங்களுக்கு உடல் ரீதியாக கூட மாற்றங்கள் நிறையா இருக்கும். லிவர்லேருந்து பிடிச்சி எல்லாமே உங்களுக்கு டல் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த கல்யாணம்லாம் பண்ணும்போது ஒரு நட்சத்திரத்தை காட்டுறாங்க. அதாவது அருந்ததி நட்சத்திரம்னு சொல்லி. இந்த அருந்ததி நட்சத்திரத்தை பற்றி ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, அருந்ததி ஒரு தனி ஸ்டார் கிடையாது. அருந்ததியும் வசிஷ்டரும் ஒரு காம்பினேஷன் ஸ்டார். ஒருத்தர் இன்னொருத்தரை சுற்றி போவாங்க. இது ஆயுர்வேதத்தில் நாங்கள் மனசும் உடலும் இந்த மாதிரி சுத்தம் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இதே விஷயம்தான் டிப்ரெஷனில் கூட. மனசு எப்போ பாதிக்கிறதோ உடல் கூட பாதிக்கும். ஸோ இது ரெண்டுமே பாதித்த உடனே உங்களுடைய ஹெல்த்து ஃபுல் டாஸ் தான். ஸோ மிட் விக்கெட் அவுட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஆரம்ப நிலையில் நம்ம பண்ணோம். அதாவது ஹேஷ்டேக் கொடுத்து ஐ எம் இன் டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு விஷயம். பட் அதை தவிர்த்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா முதல் படி எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அக்செப்டன்ஸ். நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு ஐ மீன் டிப்ரெஷன் சொல்லி 4 பேருக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பட் அதோட வேலை முடியல, அங்கே தான் வேலை ஆரம்பம். அங்கே தான் நீங்கள் அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத கூட 4 பேருக்கு வெளிப்படுத்தினா 4 பேர் உங்கள் மாதிரி உங்களுடைய அந்த ஹேஷ்டேக் டிப்ரெஷன்னால 4 பேர் டிப்ரெஷனில் போயிருப்பாங்க. அவங்கள வெளில கொண்டு வரதுக்கு நீங்களே திரும்பி ஒரு காரணமாக இருப்பீங்க. சார் இப்போ இந்த எய்ட்ஸ், கேன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, அது உடம்புல இருக்க ஏதோ ஒரு பார்ட்ஸை செயலிக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த உயிர் போகுது. ஆனால் அந்த டிப்ரெஷன்றது நாமளே வருத்திக்கிட்டு அதுலேருந்து நிறைய பேர் இப்போ இறந்து போயிடுறாங்கன்றது நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தோம்னா
கடைசி ஒரு லெட்டரில் வந்து பார்க்கும்போது நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிப்ரெஷன்றது இந்த எய்ட்ஸ் கேன்சர்லாம் தாண்டி ஒரு பெரிய நோயாக வந்து இப்போ மாறிட்டு வருது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய நோய் தான். அதனால தான் டிப்ரெஷன் அப்படின்றத வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம வந்து கவனிப்பு கொடுத்து அதுலேருந்து வெளில வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. இதுக்கு நம்ம ஒரு சொசைட்டியாக எங்கே நம்ம கவனத்தை அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர்ஸை வந்து பெட்டராக மேனேஜ் பண்ணுறதை நம்ம சொல்லித்தரணும். ஸோ நம்ம ஒரு ஃபெயிலியர்ஸை பெட்டராக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களை பார்த்து 4 பேர் இதை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வியாபாரத்தில் இறங்கி நிறைய நஷ்டத்தில் போய் அவங்க வெளியில் வந்து அவங்களுடைய கதையை சொல்லி 4 வியாபாரிகளில் வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவரும் ஒரு டிப்ரெஷனில் இருந்தவர், அவர்னால 4 பேர் வந்து இன்னைக்கு வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயத்துலேயும் இந்த மாதிரி இருக்குது. லவ்லேயும் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பணத்தினாலேயும் நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட், நிறைய நேரத்தில் இன்றைக்கி சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் நம்ம ஒரு சொசைட்டியாக மாறி ஒன்றுக்குள்ளே ஒன்றா நம்ம வந்து வேலை செஞ்சோன்னா நிறைய பேருடைய டிப்ரெஷனை வேறு லெவலில் அழிக்க முடியும். சார், இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது தன்னைத்தானே வருத்திக்கிற ஒரு செயல் மாதிரி தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்மளோட உடல் ரீதியாக எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது சார்? டிப்ரெஷன்னால என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நரம்பு டல் ஆயிடுறது. நரம்பு தான் உடம்போடைய வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் சென்டர். ஸோ உங்களுக்கு எப்போ டிராஃபிக் லைட்ஸ் வந்து வேலை செய்யலைன்னா 4 வண்டி போய் இடிக்கிற மாதிரி உங்களுடைய உடம்புல வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் தான் உருவாகும். பல சிஸ்டம்ஸ் பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வீக்கான சிஸ்டம் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும். அதிகபட்சம் பேருக்கு வயிறு, டிப்ரெஷன்னால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுது. அதிகமாக மோஷன்ஸ் போவாங்க, அதிகமாக கேஸ் வரும், இல்லை தலைக்கீழே இருக்கும், மோஷனே வராது, அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ டிப்ரெஷன்லேருந்து வயிறு பாதித்த உடனே அக்னி தான் உடலுக்கு அடிப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்போது உடல் இது எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படுறது. ஏன்னா இங்கேருந்து தானே சாப்பாடு எல்லா இடத்துக்கும் போகணும். விவசாயம் இல்லைன்னா நாட்டுக்கே சாப்பாடு இல்லைன்ற மாதிரி உங்களுடைய ஜீரணமானம் அடிபட்டுடுச்சுன்னா மீதி எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம பாடியவே. ஸோ ஓகே, நான் வந்து டிப்ரெஷனாக இருக்கேன், நான் வந்து இது வரைக்கும் தண்ணி அடிச்சதில்லை, இல்லை சரக்கு அடிச்சதில்லைன்ற ஒருத்தர் வந்து டக்குன்னு தான் பாடிக்குள்ள வந்து ஒரு லிக்கரை வந்து இன்சைட் பண்ணுறான், ஸ்மோக்கை வந்து இது பண்ணுறான். ஸோ தேவையில்லாத பழக்கம் எல்லாமே இந்த டிப்ரெஷன் மூலியமா வரனால ஒரு புது பாடிக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று போகும்போது ஆல்ரெடி அவன் பாடி வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் டிப்ரெஷன் மூலியமா. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது அந்த மாதிரி இடத்துல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகும் சார்? இப்போது ரொம்ப முக்கியமான டாபிக் அஜித். உண்மைதான், சரக்கு, தம்மு, இதை தவிர்த்து ஓவர் ஈட்டிங் ரொம்ப பொதுவான விஷயம். நிறைய பேர் சாக்லேட் அப்படியே அள்ளி சாப்பிடுவாங்க இந்த டிப்ரெஷனில் இருக்கிறவங்க. இதெல்லாமே இதனால ஓவர் வெயிட்டாக மாறிடுறாங்க. இன்னைக்கு வந்து ஒபேசிட்டி அப்படின்றது வந்து ஒரு நியூக்ளியர் பாம் மாதிரி, வயிறில் போடக்கூடிய ஒரு நியூக்ளியர் பாம். அது ஒன்று வந்தாலே சுகர், பிபி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்னும் பல விதமான டிப்ரெஷனு தவிர்த்து வேறு என்னென்ன பிரச்சனை வருமோ அதெல்லாமே கூட உடலுக்கு வரத்துக்கான ஒரு என்ட்ரி ஸ்டேஜாக இருக்குது. இது எப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் தூங்கும்போது மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணி தூங்குற மாதிரி. ஸோ யார் வேணுமோ உள்ளே வரலாம், யார் வேணுமோ வெளில போகலாம், அப்புறம் பயந்து ஒன்றும் யூஸு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவாய்ட் பண்ணுறோமோ அது நல்லது. இந்த ஓவர் ஈட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் டிப்ரெஷனில் வர்றது சகஜம்தான். ஆனால் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்னா, வீட்டில் எப்போவுமே பொரி, நெல் பொரி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கோங்க. ஸோ இது லைட்டான விஷயம், அதிகமாக சாப்பிட்டாலும் டக்குன்னு வெயிட்டு போட மாட்டீங்க, அந்த நேரத்துக்கு டிப்ரெஷனை மேனேஜ் பண்ணலாம். பட் ஆக மட்டும் வைத்தியரை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது மருந்து, அதுக்கு தேவையான சிகிச்சைகளை பண்ணால் நல்லது. சார், இந்த டிப்ரெஷனுக்கு என்ன மருந்து மாத்திரலாம் இருக்குது போகுது சார்? இப்போ நிறைய இருக்குப்பா. அதாவது ஃபஸ்ட்டு வீட்டு வைத்தியம் என்னென்னா மூச்சு பயிற்சி. எப்போல்லாம் டிப்ரெஸ் ஆகி நீங்கள் வந்து தம் அடிக்கணும்னு தோணுதோ அதே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து முதுவை நேராக வச்சுண்டு ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்துண்டு ஆழமாக மூச்சை வெளில விட்டீங்கன்னா மெதுவாக நீங்கள் வந்து 21 நாளில் நீங்களே மாற்றங்கள் பார்க்கலாம். ஏன்னா என்றைக்குமே சரியான வழியில் போகிறது தான் கஷ்டம். குறுக்கு வழியில் என்ன வேணுமோ நம்ம பண்ணலாம். ஸோ சரியான வழியில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 20 நாளுடைய முயற்சி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுத்துடும். ஸோ வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை. இதை தவிர்த்து எல்லா மருத்துவத்துலேயும் இதுக்கு வந்து வைத்தியம் இருக்குது, கவுன்சிலிங் இருக்குது. எல்லாமே மருந்து ரீதியாக தான் போகணும்னு அவசியம் இல்லை. கவுன்சிலிங் பண்ணி 4 பேர்கிட்ட பேசுங்க.
இல்லை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரை டேய் உட்கார்றா நான் 1 hour பேச போகிறேன்னு சொல்லி அப்படியே கக்குங்க. என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். அப்போது என்ன ஆகும், உங்களுக்கே வந்து ஃப்ரீயாக இருக்கும், லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். சார் நீங்கள் நிறைய பேஷன்ஸ் நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்களோட ஃபுட் செயினாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த டிப்ரெஷன்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த ஒரு வேரியன்ட் அந்த ஒரு சேஞ்ச் எப்படி இருக்குது சார் இப்போ? அதாவது என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, டிப்ரெஷன் அப்படின்னு உள்ளே வந்தவங்களுக்கும் வெளியில் போனவங்களுக்கும் 4-5 முக்கியமான மாற்றங்கள் நான் பார்க்குறேன். 1, ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ வெளியில் போனவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இல்லை, எனக்குன்னு ஒரு உலகமே இருக்குது, நான் அதை சரியாக பார்க்கல அப்படின்ற ஒரு மாற்றம் நாங்கள் முக்கியமாக பார்க்குறோம். 2வது, அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எதுக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கையே இல்லாமல் அவங்க வந்து அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. இப்போது முழுமையாக இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் 60-70% விஷயங்களில் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கும். எனக்கு இதுதான் வந்து பலம் அப்படின்ற அந்த பலத்தை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. ஸோ இது 2 முக்கியமான மாற்றங்கள் நம்மளுடைய பேஷண்ட்ஸில் பார்த்தோம். என்ன ரீசன்ஸாக சொல்லுவாங்க டிப்ரெஷனுக்குலாம்? நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி முக்கியமான 4-5 காரணங்கள். ஃபஸ்ட்டு லவ், 2வது வந்து தனித்துவம், லோன்லினஸ் நிறையா இருக்குது இன்றைக்கி, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், இதுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. பட் இது எல்லாத்துக்குமே நான் என்ன வந்து ஒரு இன்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஆசை தான் மூல காரணம். இன்றைக்கி ஆசைக்கு அளவே இல்லை. நம்ம வந்து ஒரு எல்லாருமே ராஜா மாதிரி ஒரு அரண்மனையில் இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னா அதில் வந்து 10 லட்சம் பேரில் ஒரு 2 பேர் தான் அதை செய்ய முடியும். பட் மீதி அந்த இருக்கிறவங்க அதை எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் டிப்ரெஷன். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இருக்க ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது? அவங்க கரெக்டாக தான் லைஃப் ஸ்டைலில் போயிட்டு இருக்காங்களா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ? ஐ திங்க் நீங்களே அதுக்கு பதில் கொடுத்துட்டீங்க அஜித். பேசிக்கலாகவே இது வந்து ஒரு ஜென்ரேஷன் அப்படின்றத விட ஒரு தனி மனிதனுடைய ஒரு முடிவு. ஜென்ரேஷன் மாறினாலும், டைம் மாறினாலும், உடல் மாறலை, பூமி மாறலை, இயற்கையோட ஒன்றா சேர்ந்து வாழும்போது மட்டும்தான் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா பல விதமான மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் தெருவுக்கு போனீங்கன்னா 1000 பேர் வாக் பண்ணுறவங்க இருக்காங்க, ஜாக் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை ரூமுக்குள்ளே தண்ணி அடிக்கவங்க கூட இருக்க ஆசைப்படுறீங்களான்றது ஒரு தனி மனிதனுடைய முடிவுன்றது தான் நான் சொல்லுவேன். சார் அஸ் டாக்டராக என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட என்னன்னா, எல்லாருக்குமே வந்து ஓகே பிறந்தோம் வாழ்ந்தோம் சாகுறோன்றதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு தனியாக வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோன்ற ஒரு இது வரும்ல சார். இப்போ டக்குன்னு ஒரு 12th படிக்கிறாங்க, மார்க் சரியா இருக்கணும், டக்குன்னு அந்த சூசைட் பண்ணிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அவங்களுக்கு கிரியேட் ஆகுது சார்? ஃபர்ஸ்ட் இதே ஒரு சுச்சுவேஷன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி 10 பேர் இருப்பாங்க. மார்க் சரியாக வரலன்னு சொன்ன உடனே வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுன்னு இருப்போம், ரொம்ப அப்செட்டாக இருப்போம். ஒருத்தருக்கு அப்புறம் இன்னொருத்தர், ஒருத்தருக்கு அப்புறம் இன்னொருத்தருன்னு சொல்லி அந்த முழு நாள் உங்கள் கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பியும் வரும்போது அவங்க தனியாகிடுறாங்க, எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. யாரையுமே நான் குறை சொல்ல, பட் இது இன்றைக்கி தேவையான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம கவனிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த எண்ணம் வராது. இன்றைக்கி அட்லீஸ்ட் நம்ம பிஸியாக இருந்தால் கூட ஒரு ஃபோன் பண்ணி, அப்பா என்னால் முடியல, இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு. எவ்வளையோ இன்றைக்கி வந்து நான் பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், பரவாயில்லடா இன்னொரு முயற்சி பண்ணால் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றவங்களும் இருக்காங்க, ரைட்டுங்களா? இல்லை நிறைய பேர் வந்து ஃபோனே எடுக்காமல் கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஒரு பாண்டிங் நாம் தான் வந்து உருவாக்கணும். அதை பண்ணோன்னா இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஓகே சார். இந்த டிப்ரெஷன் பீப்புள்ஸாக இருக்கட்டும், இந்த டிப்ரெஷனுக்குள்ள போனவங்களுக்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும், இல்லை ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, டெய்லி உட்கார்ந்து கடைசியாக ஒரு டைரி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதிட்டு வாங்க. சாப்பிட்டதாக இருக்கட்டும், தூங்கினதாக இருக்கட்டும், யாரையாவது சந்தித்ததாக இருக்கட்டும், உங்களுடைய உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அது கோபமாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அன்பாக இருக்கலாம், எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தி அதை கிழிச்சு போட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதுவே வந்து ஒரு ஃபியராக பார்க்குறாங்க, ஐயோ யாராவது இதை படிச்சிடுவாங்க அப்படின்றது. இதை டெய்லி பண்ணோம் அப்படின்னாலே
நம்ம எப்படி ப்ரெஷர் குக்கருக்கு ஒரு விசில் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய மைண்டையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். டிப்ரெஷன் வரதுக்கான முழு வாய்ப்பை வேரோட வெட்டிடுறோம். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.